வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு காரணம் இன்றைக்கி ஒரு நல்ல படம் பார்த்துருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு. மீன்ஸ் ஆல்ரெடி நிறையா நல்ல படங்கள் நான் பார்த்துருந்தாலும் நான் அதர் லாங்குவேஜஸில் தான் பார்த்துருந்தேன் தவிர தமிழில் ரொம்ப நல்ல படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லப்போனால் இந்த 2024 ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும், நல்ல கலெக்ஷன் வரும் அப்படின்னு நினச்ச படமும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். பட் அந்த விதத்தில் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நல்லாவே இருக்கும்னு மீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அட் த சேம் டைம் பெரிய ஹிட் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம டிலைட் ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டார். எஸ், கவின் நடிப்பில், யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில், டைரக்டர் இளன், அதாவது அவர் பியார் பிரேமா காதல்னு ஒரு சூப்பர் டூப்பர் படத்தை கொடுத்த ஒரு இளன் தான். ஒரு காதலை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் அந்த டைமில் கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி கொடுத்துருந்தாரு. இப்போ அதுக்கப்புறம் கிரகணம்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார். பட் அந்த படம் ஏதோ ஒரு சில காரணங்களால் ரிலீஸ் ஆகலை கிருஷ்ணா நடிப்பில். அந்த படத்துக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அது நான் கிடப்பிலே தான் இருக்குது. படம்லாம் முடிஞ்சிருச்சு, கிடப்பில் தான் இருக்குது. வெயிட்டிங் ஃபார் தட் கிரகணம். அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தார், எதுவும் இதாக வரல. ஸ்டார் எடுத்தார். சொல்லப்போனால் இந்த 2024 மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக கண்டிப்பாக ஆக்கணும் எனக்கு தெரியும், எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம வெறுமனே ஒரு பேச்சுக்காக சொல்லிட்டு இருக்கோம், தமிழில் நல்ல படங்கள்லாம் வரதில்லை, எல்லாமே அதர் லாங்குவேஜஸ்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த படம் இப்போ வந்திருக்கு. தயவுசெய்து படம் பாருங்கள், கொண்டாடுங்க. அதுதான் நான் சொல்ல வேண்டியது. ரீசெண்டாக அரண்மனை படம் வந்தது. அரண்மனை படம் எஸ், அது பிளாக் பஸ்டர் தான். கண்டிப்பாக அது ஆகும். ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லா காமெடியாக இருக்கும், பேய் படம். அந்த படத்தோட வீடியோ கூட நம்ம ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணி பேசிட்டேன். மேபி இன்னொரு 1 or 2 டேஸில் நான் அது போஸ்ட் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த படத்தை நான் கம்பல்சரி எடுத்து அதுக்கு அரண்மனை போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை நான் போடணுன்னு தான் இன்றைக்கி நான் இமீடியட்டாக பேசி உங்களை நான் ஷேர் பண்ண நினச்சேன். சொல்லப்போனால் இந்த படத்தோட ஹீரோ கவின் தானே. ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹீரோ யாருன்னா மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா தான். யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக். இந்த வீடியோ பார்க்குறவங்கள எவ்வளோ பேர் யுவன் சங்கர் ராஜாவோட ரசிகர்கள் இல்லை இவனோட கன்னிகள் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்க வேணாம். டேரெக்டாக டிக்கெட் புக் பண்ணுங்கள், ஃபேமிலியோட போங்க. கண்டிப்பாக நீங்கள் ரசித்து கொண்டாடுவீங்க. யுவன் சங்கர் ராஜா என்ன சொல்கிறது, அவர் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு, ஒரு சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட்லாம் கொடுத்துருக்காரு படத்தில். இன்னொரு முக்கியமான இந்த படத்தில் நான் ஒரு பர்சனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். வேறு யாருமே இல்லை, மிக முக்கியமான ஆள் அவர். டைரக்டர் செல்வராகவன் சாருக்கும் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ்க்கும் மிகப்பெரிய நன்றி. அது ஏன்னு மேபி வீடியோ எண்டில் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். தென் இந்த படத்தோட இதை பற்றி சொல்ல போனால் படத்தோட கதைக்குள்ளே வருவோம். நான் ரொம்ப நேரமாக அதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரே விஷயம் தாங்க, இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சூர்யாவுக்கு வரலாம் உயரம் சூரரை போட்டுற மாதிரி கவினுக்கு இந்த ஸ்டார் சூரரை போட்டுற மாதிரிங்க. என்னடா படம் அவ்வளோ எலிவேஷன் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். சரி, சூரரை போட்டு வாரணம் உயரம் என்ன மாதிரி கதைலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் போனாலும் நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும். வாழ்க்கையில் என்றைக்குமே தன்னம்பிக்கையோடு இருக்குங்க. இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த வெற்றிகள் நிச்சயம் இல்லைங்களா. அது படத்துக்குன்னு இல்லை, நம்மளோட ரியல் லைஃபுக்கும் நம்ம என்றைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செயல்பட்டோம்னா நமக்கு வெற்றி நிச்சயங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி நம்பிக்கை விட்டுற கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதில் ஒத்துக்கொண்டு ரொம்ப ஒன்றி போயிடுவேன். ஸோ அப்படி தான் எனக்கு இந்த படமும் சரி. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு சில லேக்ஸ் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. ஏன்னா அது காரணம் யுவன் சங்கர் ராஜா. நான் யுவன் சங்கர் ராஜாவோட பெரிய தீவிர ரசிகன். நானும் அதனால் படத்தை ரொம்ப மோர் எலிவேட் பண்ணியோ ரொம்ப ஓவர் ரைட் பண்ணியோ பேசல. நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். நீங்கள் யுவன் சங்கர் ராஜா ரசிகர்கள் இல்லாட்டி கூட அந்த ஒரு சீன், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சுமேல் பாய்ஸில் எப்படி இப்போ கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டை ரீப்ரைஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லைங்க, பாட்டு ஃபுல் சாங் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி. லைக் அந்த படத்தில் அந்த இந்த படத்தோட ஆக்சுவல் வெர்ஷனில் என்ன யூஸ் பண்ணிப்பாங்களோ அதில் கூட இந்த பாட்டு ஃபுல்லாக வரல. ஆனால் இதில் ஃபுல் சாங் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். அது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் அந்த பாட்டு வரும். அந்த பாட்டு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எலிவேஷன் கொடுக்கும், ஈவன் நம்ம ஆடியன்ஸுக்கும் கொடுக்கும். ஸோ படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா சேம் நம்பிக்கை கொடுக்குறதா. லைக் ஒரு அப்பா தன்னோட மகனை சின்ன வயசுலேருந்தே ஹீரோவாக்கணும் அந்த கனவோடையே வளர்த்துறாரு. அவனும் ஹீரோவுக்கு உண்டான திங்ஸ் தான் ட்ரை பண்ணுறான். பட் அதை அவங்க வீட்டில்
அதுக்கு அம்மாவுக்கு பிடிக்கல. ஏன்னா அப்பா வந்து ஆல்ரெடி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். இந்த மாதிரி கஷ்டம் வந்து நாமளும் நம்ம பையனும் படக்கூடாது. அவனும் வந்து வாழ்க்கையில் வந்து ஃப்யூச்சரில் இருப்பான், அவன் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அம்மா நினைக்கிறாங்க. பட் ஆஸ் யூஷுவல் பையன் அப்பா வந்து பயங்கர க்ளோஸாக இருக்கிறாங்க. ஸோ பையன் வந்து அப்பாவோட கனவை சுமந்துட்டு லைக் ஹீரோவாக ஆகணும். அவனுக்கும் வந்து அந்த கனவு இருக்குது. அவனும் இல்லை ஃபோர்ஸ் பண்ணிலாம் அவன் இது பண்ணல. பட் அந்த ஹீரோ ஆகணுங்கிற கனவுலேயே இருக்கிறான். அதுக்கேற்ற மாதிரியே அவனுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற டைமில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது. அதனால் அவன் லைஃப் வந்து எதை நோக்கி பயணம் பண்ணுது, அதுக்கப்புறம் அவன் லைஃப் எப்படி டோட்டலாக டேர்ன் ஓவர் ஆகுதுங்கிறது தான் வந்து கதை. இன்பிட்வீனில் வந்து அவனை லவ் பண்ண பொண்ணு வந்து அவனை விட்டு போகுது. தென் அவனை லவ் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து அவனுக்கு கிட்ட வருது. ஸோ இதெல்லாம் அவன் எடுத்துக்கிறாரா, தென் அதுக்கப்புறம் அவன் லைஃப் டோட்டலாக என்ன சேஞ்ச் ஆகுது, அண்ட் அட் தி எண்ட் அவனை லைஃப் எந்த மாதிரி பாத்வே போகிறாங்கிறது தான் படம் ஃபுல் ஸ்டோரிங்க. அவுட் அண்ட் அவுட் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற படம். செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு அப்படியே ஒரு சில மாதிரி சீக்வன்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப ஒரு எலிவேஷன் கொடுத்தாலும் செகண்ட் ஹாஃபில் டோட்டல் அவுட் அண்ட் அவுட் கைண்ட் ஆஃப் எமோஷனல் வேலே கொண்டு போயிருப்பார் படத்தை. அண்டு மேபி அந்த ஒரு சில சீன்ஸ் ஒரு சில ரசிகர்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். பட் ஆனால் லைக் எப்படி புதுப்பேட்டையில் வந்து லைக் படத்தில் வந்து நிறைய பிஜிஎம்ஸு லைக் புதுப்பேட்டைன்னு இல்லை நான் பொதுவாக சொல்ல போனால் சிலவரங்க படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் வந்து ஒரு சில படம் அப்படியே கதை வந்து ஸ்லோவாக போனாலும் பிஜிஎம் வச்சே வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து அந்த படத்தை வந்து எலிவேஷன் கொண்டு போய் அது வந்து அந்த படத்தை வந்து நம்மள ஒன்றி கொண்டு போவார். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் செகண்ட் ஹாஃப் வந்து என்ன அளவுக்கு எமோஷனல் இருந்தாலும் அதை அப்படியே பர்ஃபெக்டாக ஒரு பிஜிஎம் போட்டு படத்தை எலிவேஷன் மேலே எலிவேஷனை கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து நான் வந்து இந்த படத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் டைரக்டர் இளன். நான் ஏன் இளன்னு சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேரக்டர் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து வேலை வாங்கணும்னு வச்சுக்கலேன், அந்த டேரக்டரோட ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அட் த சேம் டைம் அவருக்கு அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது இசை ஞானம் இருக்கணும். இசை ஞானங்கிறது வந்து லைக் ஒரு ஆடியன்ஸில் என்ன மாதிரி மியூசிக் பிடிக்கணுங்கிறத அவர் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லா டேரக்டராலையும் எல்லா மியூசிக் டைரக்டரையும் வந்து வேலை வாங்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யுவன் சங்கர் ராஜா எவ்வளோ படம் மியூசிக் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து பியார் பிரேம காதலில் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாரு. எல்லா சாங்ஸுமே ஹிட்டு, இன்க்ளூடிங் பிஜிஎமோட. இன்னமும் கூட நிறைய பேர் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த பாட்ஸ் அதோட பாட்டு கேட்ட கூட உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா படம் பண்ணார் மியூசிக். பட் இருந்தாலும் நான் யுவன் சங்கர் ராஜா ஃபேனாக சொல்கிறேன், எனக்கு அந்தளவுக்கு வந்து பெருசாக கனெக்ட் ஆகலை. ஏதோ ஒன்று சாங் நல்லாயிருக்கும், பிஜிஎம் ஓரளவு நல்லாயிருக்கும். பட் என்டையர் லைக் ஜூக் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, ஆல்பமாவோ இதாக சொல்லப்போனால் நமக்கு வந்து கனெக்ட் ஆகலை. கரெக்டுங்களா? அதுதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படம் ஸ்டார், ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அந்த படத்தில் இந்த படம் கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆகுது. அது வந்து மியூசிக் டைரக்டர் மேலே தப்பு கிடையாது, டைரக்டர்ஸ் மேலே தான் தப்பு. யுவன் சங்கர் ராஜா கூட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் மேலே தான் தப்பு. அவர்கிட்ட இருக்கிற எக்ஸாக்ட் என்ன விஷயமோ அதை வந்து இவங்களால் வந்து எடுத்துக்க முடியல. அதுக்கு காரணம் அவங்க ஸ்கிரிப்டில் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்பிக்கையோ இல்லை வந்து அவங்களுக்கு மேலே ஒரு டெப்த்தோ இல்லாதனால தான் அவரு மியூசிக் போடுறாரு. அட் த சேம் டைம் அது அந்த அவுட்புட்டும் ஒரு மாதிரி வருது. எக்ஸாக்டாக வேலை வாங்குற ஒரு சில மியூசிக் டைரக்டரில் மட்டும்தான் இந்த மாதிரி என்டையர் சாங்ஸும் வந்து ஹிட் பண்ண முடியுங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதை நான் சொன்னால் அது வந்து ப்ராப்ளமாகவும் தெரியல, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். பட் ஆனால் அக்செப்ட் பண்ணுற கருத்து தான். என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இளையராஜா சார் இருக்கார். இளையராஜா சார் இப்போ ரீசெண்டாக பண்ணுற படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு பெருசாக வந்து யாருக்கும் கனெக்ட் ஆகாது. பட் ஆனால் அதே இளையராஜா சார் நீதானே பொண்ணு சிந்தம்னு சொல்லிட்டு கௌதம் மேனன் கூட பண்ணியிருப்பார். எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக இருந்துச்சு, எப்படி அதில் எல்லா பாட்டும் ஹிட் ஆச்சு, பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே ஹிட் ஆச்சு, கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில சாங்ஸில் ஒரு சில படம்லாம் பண்ணார். அந்த படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாட்டு ஹிட் ஆச்சு தவிர எல்லா பாட்டுமே கனெக்ட் ஆகலை. அது காரணம் கௌதம் மேனோட மியூசிக், அந்த நாலேஜ் அண்ட் அவரோட அந்த கதையோட ஆழம், டெப்த்து அண்ட் அந்த ஒரு திறமை, ஒரு மியூசிக் ரைட்டர் இருந்து வேலை வாங்குற திறமை, டெக்னிக், அது வந்து இருந்துட்டாலே கண்டிப்பாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஈஸியாக வந்து அவரோட எக்ஸாக்ட் அவரோட பியூர் என்ன அவரோட சோல் என்னங்கிறது ஈஸியாக வந்து அவரோட ஒர்க்கை வந்து வாங்க முடியும். அட் த சேம் டைம் அந்த ஒர்க் மூலியமாக உங்கள் படத்தையும் ஹிட் பண்ண முடியும். ஸோ இந்த படத்தோட மியூசிக் ஹிட்னா அதுக்கு நான் வந்து யுவன் சங்கர் ராஜா காரணமாக இருந்தாலும் அந்த வேலை வாங்கினா டேரக்டர் இளனை தாங்க போய் சேரும். அந்த விதத்தில் டேரக்டர் இளனுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளுங்க. இன்னொரு விஷயம், தென் கவின் கிட்ட வந்தாலும் கவின் வந்து இப்போ வளர்ந்து வர ஹீரோவாக இருக்காரு. ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூஸ் பண்ணி பண்ணுறாரு. இதே மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி
யோசிச்சு பண்ணுங்க. ஆனால் இப்போ உங்கள் மேலே ஒரு சில குற்றச்சாட்டுலாம் வருது. நீங்கள் வந்து எல்லா படத்துக்கும் வந்து 7 கோடி 8 கோடி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கேளுங்க, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் 8 கோடி வாங்க, 10 கோடி வாங்க. இந்த மாதிரி ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி வாங்க. காசுக்காக போயிட வேணாம். அடுத்தடுத்த ஒரு 10 கோடி வருது, 5 கோடி வருதுன்னு சொல்லிட்டு மொக்க படத்தில் நடிச்சிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ நல்ல மார்க்கெட் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டார் மூலிமா நீங்கள் ஒரு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஸ்டார் ஆகிட்டீங்க. ஆல்ரெடி தாதாலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. அது ஒரு நேம் வந்துச்சு. அதுக்கடுத்து இப்போ இந்த ஸ்டார் வந்து உங்களோட ஒரு இடத்துல நிற்க வைக்கும். அதுக்கடுத்து படத்தில் வந்து அது அந்த 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 லெவலுக்கு மேலே அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் போயிட்டே இருக்கணும். எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து சிவகார்த்திகேயன் இடத்த பிடிச்சிட்டீங்கன்னு. அப்படிலாம் எதுவும் நினச்சிக்க வேணாம். சிவகார்த்திகேயன் சார் ஒரு இடத்துல இருக்காரு, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க. அதுக்கு அடுத்த இடத்துல லெவலுக்கு போங்க. நீங்கள் சிவகார்த்திகேயனோ விஜயோ அஜித்தோ, ஆனால் அதுக்கு 4 இருக்குது. இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் படம் கொடுத்துருந்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் வைஸ் கொடுத்துருந்தீங்கன்னா, கண்டினியூஸாக கொடுத்துருந்தீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இடம் அதுக்கு மேலே இடத்துக்கு போயிடலாம். இங்கே இருக்க கரண்ட் யூத்தோட ட்ரெண்டையும் நீங்கள் பிடிச்சிடலாம். தென் ஹீரோயினாக சொல்லப்போனால் 2 பேரும் நடிச்சிருக்காங்க. 2 பேருமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னங்க சொல்கிறது, முக்கியமாக ஒரு ஆளுங்க, லாலுங்க. லால் எல்லா படத்துலையுமே வந்து அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஆளு தான். பட் ஆனால் இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே நான் அவ்வளோ அடிக்கடி சொல்கிற டைலாக் இது. எல்லா ரிவ்யூலும் ஸ்டார்டிங் டு எண்டுன்னு சொல்லிட்டு இருப்பேன். இதுலையும் சொல்கிறேன். நீங்கள் அது ஒரு படமாக பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். இதில் அந்த லால் அவரோட பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நான் விட்டுருங்க, லால் பற்றி விட்டுருங்க. ஏன்னா அவர் ரொம்ப அழகாக பண்ணிட்டார். இன்னொரு விஷயம், அந்த படத்தில் வந்து அம்மா ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க இப்போ தான் வந்து ஒவ்வொரு படமாக வந்து என்ன சொல்கிறது, நிறைய படங்களை தலைகாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க இதே மாதிரி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே இந்த அம்மா கேரக்டர் பண்ணவங்க தான் வந்து லாஸ்ட்டாக வந்து லவ்வர்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் அம்மா கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு படம் ஐ திங்க் ஏதோ பண்ணாங்க. பட் ஐ திங்க் அந்த அளவுக்கு லைக் அவங்களுக்கு வந்து கேரக்டரைசேஷன் இல்லை. பட் இந்த படத்தில் படம் ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கோப் இருந்துச்சு, நல்லாவும் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பண்ணாங்கன்னா இந்த சரண்யா மேடம் இருக்காங்க, அவங்க வந்து அந்த அம்மா கேரக்டர் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்தாங்க. அதுக்கடுத்து இந்த மேடமும் கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் இதே மாதிரி கதைகளை சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்கோப் இருக்க கதைகளை சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க. வேற என்னங்க, படம் சூப்பராக இருக்குங்க, வேறு ஒன்றுமே இல்லை. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில லேக்ஸ் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் கண்டிப்பாக போய் பாருங்கள், ஃபேமிலியோடு பார்க்கலாம். படத்தில் எந்த ஒரு ஆபாச சீனுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்றே ஒன்று தாங்க, படத்தில் வந்து நம்ம அந்த எண்ட் நமக்கு சொல்லி தர விஷயம் என்னென்னா, நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். படத்தில் ஒரு எண்டிங்கில் ஒரு லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. எப்படி ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சோ, செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதில் ஒரு கேரக்டர் ஒருத்தர் வராரு, அவர் வந்து ரியல் லைஃப்லேயும் அப்படி தான், இந்த படத்துலேயே வந்து அவர் அந்த கேரக்டரை காட்டியிருக்காங்க. ரியல் லைஃப்பில் என்ன ஒரு லைக் அவரோட லைஃப் வாழ்றோ அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் அவ்வளோ கேரக்டரும் அந்த இதாக காட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப் வந்து வெற்றி நிச்சயங்கிறத அந்த படத்து மூலிமா உங்களுக்கு திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. போய் படம் பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த படத்துக்கு சொல்லணும், படத்தில் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் வரும். அது வந்து சிங்கிள் ஷாட்டில் பண்ணுது. ஸோ எனக்கு படம் பார்க்குறப்ப அது தெரியாது. லேட்டராக தான் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். நீங்கள் படம் பாருங்கள், கண்டிப்பாங்க உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். வெளியே வரப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு தான் வருவீங்க. எனக்கு இன்னும் அந்த படத்தோட கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு காரணம், யுவன் சங்கர் ராஜா ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். நான் ஓவர் ரேட் பண்ணி கண்டிப்பாக நான் பேசலைங்க. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இல்லாட்டி நான் இவ்வளோ நாள் நான் பேசிட்டே இருக்க மாட்டேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட லைக் என்ன சொல்கிறது, மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது படத்தை பற்றின விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணணும்னா நம்மளோட கமெண்ட்ஸ் செக்ஷனில் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் நாங்கள் இன்னும் மோர் ரிவ்யூஸ் கொடுக்குறோம். வேறு என்ன விஷயங்கள் நாங்கள் பண்ணலாம், புது விஷயங்கள் ஐடியா பண்ணலாங்கிற விஷயங்களை கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். லைக் வேறு என்ன விஷயம், வேறு ஒன்றும் இல்லைங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். கடைசி வணக்கமாக சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நன்றி, வணக்கங்க.